வணக்கம். தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்கான நடப்பு நிகழ்வுகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வாங்க. நம்ம கிட்ட இப்போ ஜூலை 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் கையேடு இருக்கு. நீங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகுறீங்கன்னா, இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை வேகமா அதே சமயம் தெளிவா பார்க்கிறது தான் நம்ம நோக்கம். நேரத்தை மிச்சப்படுத்தி கரெக்டா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுப்போம். சரியா? முதல்ல அறிவியல் டெக்னாலஜி பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கேரளால மறுபடியும் நிப்பா வைரஸ் வந்திருக்குன்னு செய்தி. இது விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவற ஒரு ஜூனாட்டிக் நோய். இதுதான் அடிப்படை விஷயம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஜூனாட்டிக்னா விலங்குல இருந்து மனுஷனுக்கு வர்றது. நிப்பா வைரஸை பத்தி சொல்லணும்னா, இது பாரமிக்ஸோ விரிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ். சரி. முக்கியமா பறக்கும் நரின்னு சொல்றோமே, அந்த டெரோபஸ் வகை பழ வௌவால் மூலமா தான் இது பரவுது. சில சமயம் பன்றி மாதிரி விலங்கு மூலமாவும் பரவலாம். ஓ, அப்படியா? இது மனுஷங்களுக்கு வந்தா மூளை காய்ச்சல் மாதிரி ரொம்ப சீரியஸான பாதிப்பு உண்டாக்கும். இதுக்குன்னு இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியம் இல்ல பாருங்க. அதான் இதோட தீவிரம் அதிகம். ம். நீங்க தேர்வு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, வைரஸோட வகை என்ன, ஆர்என்ஏ, குடும்பம், பாரமிக்ஸோ வைரிடே, எப்படி பரவுது, வௌவால், என்ன நோயை உண்டாக்குது, மூளை காய்ச்சல், இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி. நிப்பா வைரஸ் பத்தின முக்கியமான குறிப்புகள் புரிஞ்சுது. அடுத்து பாத்தீங்கன்னா பயோ ஏஎம்யூன்னு ஒரு புது ஏஐ சிஸ்டம் பத்தி சொல்லியிருக்காங்க. புரதங்களோட 3D அமைப்பை கணிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆல்பா ஃபோல்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, இது ஒரு நல்ல முன்னேற்றம். மைக்ரோசாஃப்ட், வாஷிங்டன் யூனிவர்சிட்டி, பெர்லின் ஃப்ரீ யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கி இருக்காங்க. ஆல்ஃபாஃபோல்ட் என்ன பண்ணும்னா, ஒரு புரதத்தோட ஸ்டேஷனரியான, அதாவது நிலையான ஒரு 3D அமைப்பை கணிக்கும். சரி. ஆனா புரதங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அதுங்க தொடர்ந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் புரோட்டீன் டைனாமிக்ஸ். ஓ. இந்த அசைவு தான் உடம்புல நடக்கிற பல வேலைகளுக்கு அடிப்படை. பயோ எம்யூ என்ன செய்யுதுன்னா, ஒரு புரதம் எந்த மாதிரி வடிவங்கள்ல எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தொகுப்பையே ஈக்குலிபிரியம் என்சாம்பிள் கணிக்குது. அப்போ ஒரு போட்டோ மாதிரி இல்லாம ஒரு சின்ன வீடியோ மாதிரி காட்டுதுன்னு சொல்லலாமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். ஒரு புரதத்தோட குறும்படம் மாதிரி. சரி. இந்த புரத அசைவை கணிக்கிறதால நமக்கு என்ன பயன்? பிராக்டிக்கலா எப்படி உதவும்? இது மருந்து கண்டுபிடிக்கிறதுல பெரிய புரட்சியை பண்ணும் பாருங்க. புரதங்கள் எப்படி அசைதுன்னு தெரிஞ்சா மருந்து எப்படி அது கூட போய் சேருது, எப்படி வேலை செய்யுதுன்னு துல்லியமா கணிக்கலாம். ம். சில சமயம் புரதத்துல மறைஞ்சிருக்கிற சில பகுதிகள், கிரிப்டிக் பாக்கெட்ஸ் இருக்கும். அதுங்க தற்காலிகமா தான் உருவாகும். அங்க போய் மருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். பயோஇமோ மாதிரி டூல்ஸ் அதை கண்டுபிடிக்க உதவும். அப்படியா? இதனால முன்னாடி மருந்து கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்த பல நோய்களுக்கு கூட புதுசா வழி பறக்கலாம். இந்த மாதிரி ஏஐ கருவிகள் எப்படி சயின்ஸ் ரீசர்ச்சை மாத்துதுங்கிறத பத்தி கூட தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது மருத்துவத்துறையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போல. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெருமையான விஷயம். நம்ம சென்னை ஐசிஎஃப்ல ஹைட்ரஜன் ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. இந்தியாவோட முதல் முயற்சி இது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். பாரம்பரிய நகரங்களுக்கு ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு கீழே தான் இதை செஞ்சிருக்காங்க. ஓ, அந்த திட்டத்தோட பேரா? ஆமா, நாடு முழுக்க இருக்கிற பாரம்பரிய வழித்தடங்கள்ல ஒரு 35 ஹைட்ரஜன் ரயில ஓட்டுறதுக்கு அரசாங்கம் பிளான் பண்ணிருக்கு. சென்னையில டெஸ்ட் பண்ண இந்த இன்ஜின் 1200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்டது. 1200 ஹெச்பியா? இது பசுமை ஆற்றல் நோக்கிய நம்ம பயணத்திலையும் ஆத்ம நிர்பர் பாரத் முயற்சியிலையும் ஒரு முக்கியமான ஸ்டெப். தேர்வுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தோட பேரு, இன்ஜினோட பவரு, எங்க டெஸ்ட் பண்ணாங்க, சென்னை ஐசிஎஃப், எத்தனை ரயில் ஓட்ட போறாங்க, 35, இதெல்லாம் முக்கியம். டெங்குக்கு எதிரா ஒரு நல்ல செய்தி. இந்தியாவோட முதல் உள்நாட்டு டெங்கு தடுப்பூசி டெங்கியால்னு பேரு. அது 3ஆம் கட்ட சோதனைக்கு போகுதாம். இது எவ்வளவு பெரிய விஷயம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றங்க. டெங்கு இந்தியால பெரிய பிரச்சனை. ஆமா. நிறைய பேருக்கு அறிகுறியே தெரியாது, ஆனா அவங்க மூலமா வைரஸ் பரவும். அப்படியா? ஆமா, இந்த தடுப்பூசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது டெங்குவோட 4 வகை வைரஸ்க்கும் இதுல வேலை செய்யும். டெட்ரா வேலண்ட்னு சொல்லுவாங்க. ஓ, 4 வகைக்கும் சேர்த்து ஒண்ணா? அதேதான். ஐசிஎம்ஆரும் பனேஷியா பயோடெக்கும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது சக்சஸ் ஆச்சுன்னா டெங்கு தடுப்புல இது ஒரு மைல்கல் தான். இப்போதைக்கு இதுக்கு லைசன்ஸ் வாங்கின தடுப்பூசி இல்லைங்கிற குறைய இது போக்கும். சூப்பர். இப்போ விண்வெளிக்கு போவோம். நாசா இஸ்ரோவோட கூட்டு திட்டம் நிசார் செயற்கைக்கோள். இது ஏவப்பட தயாரா இருக்கான். இது ஏன் மத்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள்ல இருந்து வித்தியாசமா இருக்கு? நிசார் பல விதத்துல ஸ்பெஷல்.
ஒன்னு, இது நாசாவுக்கும் இஸ்ரோவுக்கும் இடையிலான ஒரு பெரிய கூட்டு முயற்சி. ரெண்டாவது, இது எல்எஸ் அப்படின்னு 2 வேற வேற ரேடார் அலைவரிசைகளை பயன்படுத்தும். டியூல் ஃப்ரீக்வன்சி. நாசா எல் பேண்ட் கொடுக்குது, இஸ்ரோ எஸ் பேண்ட். ஓ, 2 பேண்டும் ஒண்ணா? ஆமா. இதோட முக்கிய அம்சம் என்னன்னா, இந்த சார் டெக்னாலஜி, அதாவது சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார், மேகங்கள் இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, பூமியோட மேற்பரப்பை ரொம்ப துல்லியமா படம் பிடிக்கும். அப்படியா? ஆமா. பூமியில நடக்கிற ரொம்ப சின்ன மாற்றங்களை கூட, ஒரு சில சென்டிமீட்டர் அளவு மாற்றத்தை கூட இதால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இதோட பிராக்டிக்கல் யூஸ் என்னவா இருக்கும்? இதோட பயன்கள் ரொம்ப அதிகம். பனிப்பாறைகள் உருகிறத கண்காணிக்கலாம், பூகம்பம், எரிமலை வெடிப்பை, இதுக்கெல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் நிலத்துல வர்ற மாற்றங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ. விவசாய நிலத்தோட ஈரப்பதம், பயிர் வளர்ச்சி, காடுகளோட பரப்பளவு மாற்றம், பேரிடர் காலத்துல சேத மதிப்பீடு, இப்படி பல துறைகளுக்கு இது பயன் தரும். உலகளாவிய காலநிலை மாற்ற ஆய்வுகளுக்கும் இது முக்கியமான டேட்டா கொடுக்கும். விண்வெளி துறையில இன்னொரு செய்தியும் இருக்கு. ஆக்சியம் 4 பயணக்குழு பூமிக்கு திரும்பிட்டாங்க. இதுல இந்திய வம்சாவளி சுபன்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்கார். இது ஏன் முக்கியத்துவம் பெறுது? சுபன்ஷு சுக்லாவோட பயணம் பல காரணங்களுக்காக முக்கியம். ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறம் விண்வெளிக்கு போன 2வது இந்தியர் இவரு. ஆமா. அதோட ஒரு பிரைவேட் விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையம் போன முதல் இந்தியர்ங்கிற பெருமையும் இவருக்கு இருக்கு. இது நம்ம நாட்டுல வளர்ந்து வர்ற விண்வெளி திறனையும் தனியார் பங்களிப்பையும் காட்டுது. சரி. அது மட்டும் இல்ல, அவர் அங்க செஞ்ச 7 இஸ்ரோ ஆய்வுகள், திசு மீளுருவாக்கம், விதை முளைப்பு, நீலப்பச்சை பாசி வளர்ப்பு, இதெல்லாம் நம்ம ககன்யான் மாதிரி எதிர்கால மனித விண்வெளி பயணங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓ, என்ன மாதிரி ஆய்வுகள் அது? பச்சை பயிறு, வெந்திய விதைகளை விண்வெளியில முளைக்க வச்சு திரும்ப கொண்டு வந்திருக்காரு. இது சின்ன விஷயம் இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, இப்போ அறிவியல் பகுதியிலிருந்து கொஞ்சம் புவியியல், சுற்றுச்சூழல் பக்கம் போலாமா? போலாமே. 2024ல இந்தியால 683 புது உயிரினம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கான். இது எதை காட்டுது? அடங்கப்பா, 683. இது நம்ம நாட்டுல பல்லுயிர் வளம் இன்னும் எவ்வளவு இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது. ஆமா. தமிழ்நாடு 50 புதிய இனம், 13 புதிய பதிவு, 3வது இடத்துல இருக்குங்கிறது குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஹாட்ஸ்பாட் பகுதிகள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. இந்த புது கண்டுபிடிப்புகள்ல 35% இந்த மாதிரி இடங்கள்ல தான் நடந்திருக்கு. ஓ. இந்த உயிரினங்களை எல்லாம் ஆவணப்படுத்துறது, அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கவும், பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவும் ரொம்ப அடிப்படை. இதுல கேரளா கடற்கரையில இருவாச்சி பறவை, அதாவது கிரேட் ஹார்ன்பில், அதை பார்த்ததா ஒரு செய்தி. இது அழிஞ்சிட்டு வர இனமா? ஆமா, இருவாச்சி பறவை IUCN பட்டியல்ல பாதிக்கப்படக்கூடியது, வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. இது கேரளாவுக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் மாநில பறவை கூட. ஓ, அப்படியா? நாகாலாந்துல நடக்கிற ஹார்ன்பில் திருவிழா கூட இந்த பறவை பேர்ல தான். இத காடுகளின் விவசாயிகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா இது சாப்பிடுற பழங்களோட விதைகளை ரொம்ப தூரத்துக்கு பரப்பி காடுகள் திரும்ப உருவாக உதவுது. ஆனா வாழிட இழப்பு, வேட்டை, இதனால இதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. கண்ணூர் கடற்கரையில பார்த்ததுங்கிறது ஒருவேளை அதோட வாழிட எல்லைகள்ல மாற்றம் இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது. இதே மாதிரி அஸ்ஸாம்ல காண்டாமிருக கொம்புகளுக்கு DNA ப்ரொஃபைலிங் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ராடிஸ் இந்தியான்னு ஒரு டேட்டாபேஸ். இது வேட்டையாடுறத தடுக்க எப்படி உதவும்? இது வனவிலங்கு குற்றங்களை கண்டுபிடிக்க ஒரு நல்ல டெக்னாலஜி. ஒவ்வொரு காண்டாமிருக கொம்போட DNAவையும் பதிவு பண்ணி இந்த ராடிஸ் இந்தியா டேட்டாபேஸ்ல சேமிப்பாங்க. அப்போ சட்டவிரோதமா ஒரு கொம்பை பிடிக்கும்போது அதோட DNAவை இந்த டேட்டாபேஸோட ஒப்பிட்டு அது எந்த காண்டாமிருகத்தோடது, எங்க வேட்டையாடினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓஹோ, கரெக்ட். இது குற்றவாளிகளை தண்டிக்கவும் அந்த கடத்தல் சங்கிலியை உடைக்கவும் உதவும். காசிரங்கா மாதிரி ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு முக்கியமான இடங்கள்ல இது ரொம்ப யூஸ் ஆகும். சரி, இப்போ இந்திய அரசியல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். போன் ஒட்டு கேட்கறது தனிமனித உரிமை மீறல், ஆர்டிகிள் 21 அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதோட முக்கியத்துவம் என்ன? இது பிரைவசிக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர முக்கியமான தீர்ப்பு. இந்திய தந்தி சட்டம் 1885 செக்ஷன் 5(2) படி பொது அவசர நிலை அல்லது பொது பாதுகாப்பு காரணத்துக்காக மட்டும்தான், அதுவும் மத்திய அல்லது மாநில உள்துறை செயலாளரோட முறையான அனுமதியோட கடுமையான நிபந்தனைகளோட தான் போன் ஒட்டுங்கேற்க முடியும்னு கோர்ட்டு திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கு. ஓ, அப்ப இது அவ்வளோ ஈஸி இல்ல. ஆமா, கண்டபடி பண்ண முடியாது. நம்ம உச்ச நீதிமன்றத்தோட KS புட்டசாமி வழக்குல சொன்னாங்கல்ல, பிரைவசி அடிப்படை உரிமைன்னு, அதோட அடிப்படையில் இந்த தீர்ப்பை போக்கணும். அடுத்ததா இந்த புது கிரிமினல் சட்டங்கள்,
பாரதிய நியாய சம்ஹிதா, நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, சாக்ஷி அதிநியம் இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து 1 வருஷம் ஆச்சாம். தமிழ்நாடு அரசு இதுல சில மாற்றங்கள் சொல்லிருக்காங்க. இந்த சட்டங்களோட நோக்கம் என்ன? என்ன மாதிரி சவால்கள் இருக்கலாம்? அந்த பழைய காலனி காலத்து ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இதுக்கு பதிலா இந்த புது சட்டங்கள் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ கொண்டு வந்தாங்க. நோக்கமெல்லாம் குற்றவியல் நீதி நடைமுறையை நவீனப்படுத்தணும், எளிமைப்படுத்தணும், மக்களை மையமா வைக்கணுங்கிறது தான். சரி. ஆனா எந்த ஒரு பெரிய சட்ட மாற்றத்தை அமல்படுத்தும் போதும் நடைமுறை சிக்கல்கள் வரத்தான் செய்யும். டெக்னாலஜி யூஸ் பண்றது, சாட்சிகளுக்கான புது ரூல்ஸ், சில குற்றங்களோட வரையறை, இதுல மாநில அரசுகளுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இல்ல தெளிவு தேவைப்படலாம். தமிழ்நாடு அரசோட பரிந்துரைகள் அந்த வகையில முக்கியம். நிர்வாகத்துறையில ஒரு பெரிய முயற்சி வரப்போகுது. இந்தியாவோட முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ல நடக்குமா? இது முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இதுல பிளஸ் மைனஸ் என்ன? டிஜிட்டல் கணக்கெடுப்புனா டேட்டா சேகரிக்கிறது, அனலைஸ் பண்றதெல்லாம் வேகமா துல்லியமா நடக்கும். மக்கள் அவங்களே ஆன்லைன்ல பதிவு பண்ற வசதி இருந்தா நேரம் மிச்சமாகும். ஆனா நம்ம நாட்டுல டிஜிட்டல் டிவைடு, அதாவது இணைய வசதி இல்லாதவங்க, டிஜிட்டல் அறிவு இல்லாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க விடுபடாம பாத்துக்கிறது பெரிய சவால். உண்மைதான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி? அதே மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையா நடக்க போற ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சமூக நீதி, இடஒதுக்கீடு, நலத்திட்டங்களுக்கு தேவையான டேட்டா கொடுக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இது ஜாதி ரீதியான பிரிவினைகளை அதிகப்படுத்துமான்னு ஒரு விவாதமும் இருக்கு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே வருது. இதுக்கும் சென்சஸுக்கும் என்ன தொடர்பு, டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிற விவாதமும் இருக்கு. கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். கூட்டுறவுத்துறையிலயும் ஒரு புது பாலிசி, தேசிய கூட்டுறவு கொள்கை 2025. இதுல என்ன புதுசா இருக்கு? இந்த கொள்கை வந்து கூட்டுறவு இயக்கத்தை இன்னும் விரிவாக்க பாக்குது. வெறும் விவசாயம், கடன் சங்கம்னு இல்லாம டூரிசம், டாக்ஸி சர்வீஸ், இன்சூரன்ஸ், கிரீன் எனர்ஜின்னு புது துறைகள்லயும் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கிறாங்க. பரவாயில்லையே. குறிப்பா தலித்கள், பழங்குடியினர், பெண்கள் மாதிரி விளிம்பு நிலை மக்களோட பங்களிப்பு அதிகமாக்க கவனம் செலுத்துறாங்க. ஜிடிபியில கூட்டுறவுத்துறையோட பங்கை 3 மடங்கா உயர்த்தணும், 50 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு பெரிய இலக்குகள் எல்லாம் வச்சிருக்காங்க. கிராமப்புற பொருளாதாரத்தை பலப்படுத்த இது உதவும்னு எதிர்பார்க்கலாம். அருமை. இப்ப நம்ம தமிழ்நாடு நிகழ்வுகளுக்கு வருவோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். அரசு சேவைகள் மக்கள் வீட்டுக்கே போகுது. இதுக்கு முழுக்க தமிழ்லயே ஒரு வெப்சைட் கூட இருக்கு, angaludan.tngov.in. இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? இது நிர்வாக சீர்திருத்தத்துல ஒரு நல்ல முயற்சி. மக்கள் அரசு ஆபீஸ்க்கு அலையாம அவங்க இடத்துக்கே சேவைகளை கொண்டு போறது ரொம்ப முக்கியம். அதுவும் வெப்சைட் முழுக்க தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ் தெரியாத பெரும்பான்மை மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, அது நல்ல விஷயம். இது தகவல்களை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கும் அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மைக்கும் உதவும். உண்மையான இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ்க்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி மூலமா இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இது ஏன் முக்கியம்? உள்ளூர் அளவுல முடிவுகள் எடுக்கும்போது மாற்றுத்திறனாளிகளோட குரலும் கேட்கணும் இல்லையா? அதுக்கு இது வழிவகுக்கும். ரோடு, பில்டிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதுலெல்லாம் அவங்க தேவைகள் என்னன்னு சரியா கவனிக்கப்படும். அவங்களுக்கான திட்டங்கள் சரியா போய் சேரவும் இது உதவும். நேரடி தேர்தல்ல ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்குமே உங்களுக்கு? ஆமா, தேர்தல்ல இருக்கிற சவால்களை சந்திக்க முடியாதவங்களுக்கும் நியமனம் மூலமா வர்றது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது வெறும் பிரதிநிதித்துவம் மட்டும் இல்ல, சமூக நீதியை உறுதி செய்ற ஒரு நடவடிக்கை. கல்வி சம்பந்தமா புதுமை பெண் திட்டம் இப்போ திருநங்கைகளுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அரசு பள்ளி மாணவிகளுக்கு கிடைச்ச அந்த திட்டம் இப்ப ரொம்ப விளிம்பில் இருக்கிற திருநங்கை சமூகத்தினருக்கும் உயர்கல்வி படிக்க ஒரு பொருளாதார உதவியா இருக்கும். காசு இல்லாம படிப்பை பாதியில நிறுத்துறத இது தடுக்கும். ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குல்ல? ஆமா, அதுவும் இதே நோக்கம்தான். கல்வி மூலமா சமூக சமத்துவத்தையும் அதிகாரத்தையும் ஏற்படுத்த இந்த மாதிரி திட்டங்கள் ரொம்ப முக்கியம். சென்னை காவல்கரங்களோட காவல்கரங்கள் திட்டம், இது மூலமா ஆயிரக்கணக்கான ஆதரவற்றவங்கள மீட்டிருக்காங்க. இது போலீஸோட வழக்கமான வேலை இல்லையே. இது காவல்துறையோட சமூக பொறுப்புணர்வை காட்டுது. ஒரு மனிதாபிமான முயற்சி. ஏப்ரல் 2021 கிட்டத்தட்ட 8500 ஆதரவற்ற முதியோர், பெண்கள், குழந்தைகளை மீட்டு அவங்கள உரிய இடங்கள்ல சேர்த்திருக்காங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, பெரிய எண்ணிக்கை இது. சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதோட சமூகத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் காவல்துறையோட முக்கிய பணிதான் இது காட்டுது. வரலாறு பக்கம் போனா புதுக்கோட்டை கூகூர்ல 700 வருஷம் பழமையான ஆசிரம கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளோட முக்கியத்துவம் என்ன? இது மாதிரி கல்வெட்டுகள் தான் நமக்கு நேரடி சாட்சிகள்.
திருஞான சம்பந்த பிள்ளையின் ஆசிரமம்னு குறிப்பு இருக்குன்னா அந்த காலத்துல சைவ சமயம் எப்படி இருந்துச்சு, ஆசிரமங்கள் எப்படி செயல்பட்டுச்சு, கல்வி முறை, நில நிர்வாகம்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கல்வெட்டு கூட ஒரு பெரிய வரலாற்று புதிருக்கு விடையா இருக்கலாம். இன்னொரு பெருமையான விஷயம், செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தள அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மராத்திய ராணுவ நிலப்பரப்புகள் கீழே இது சேர்க்கப்பட்டிருக்கான். அடடே, இது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கிடைச்ச பெரிய அங்கீகாரம். செஞ்சிக்கோட்டை அதோட பிரம்மாண்டத்துக்கும் ராணுவ கட்டமைப்புக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, கிழக்கின் ட்ராய்னு சொல்வாங்கல்ல. கரெக்ட். அதோட வரலாறு பல 100 வருஷம் பழசு. கோனார்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், பிரெஞ்சு, ஆங்கிலேயர்னு பல ஆட்சிகளை பார்த்த கோட்டை அது. யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சதால இதோட உலக முக்கியத்துவம் உறுதியாகுது. இதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கூடுதல் கவனம் கிடைக்கும், உலக சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும். கடைசியா மறுபடியும் சுற்றுச்சூழல். இந்தியாவோட முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் கோயம்புத்தூர் ஆனைமலை புலிகள் காப்பகம் ஏடிஆர்ல அமைய போகுதாம். ஏன் ஏடிஆர்ல அமைக்கிறாங்க? இது ரொம்ப சரியான இடம். ஆனைமலை புலிகள் காப்பகம் மேற்கு தொடர்ச்சி மலையோட முக்கியமான பகுதி. அங்க பல்லுயிர் வனம் ரொம்ப அதிகம். ஓ, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற 4 வகையான இருவாச்சி பறவைகளும் அங்க இருக்கு. நாம முன்னாடியே பேசின மாதிரி இருவாச்சிகள் காடுகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால அதோட வாழ்விடத்திலேயே ஒரு பாதுகாப்பு மையத்தை அமைக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வேற யாரெல்லாம் இதுல இருக்காங்க? சலீம் அலி பறவையியல் மையம், நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் மாதிரி பெரிய ஆய்வு நிறுவனங்களோட சேர்ந்து இந்த மையம் செயல்படுங்கிறதும் இதோட பலம். இது பாதுகாப்பு, ஆராய்ச்சி, விழிப்புணர்வுன்னு பல வேலைகளை செய்யும். அடுத்ததா ஓசிஐ கார்டு பத்தி ஒரு செய்தி. ட்ரினிடாட் மற்றும் டொபாகோல இருக்கிற 6வது தலைமுறை இந்திய வம்சாவளியினருக்கு ஓசிஐ கார்டு கொடுத்திருக்காங்க. ஓசிஐ திட்டம் இது 2005ல குடியுரிமை சட்டம் 1955 திருத்தி கொண்டு வந்தது. இங்க நாம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஓசிஐ அப்படிங்கிறது இரட்டை குடியுரிமை இல்ல. ஓ, அப்படியா? ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்தியாவுக்கு வந்து போற வீசா கிடைக்கும். இங்க வேலை செய்யலாம், தொழில் தொடங்கலாம், சில சொத்துக்கள் வாங்கலாம், விவசாய நிலம் தவிர. ஆனா அவங்களுக்கு இந்தியாவுல ஓட்டு போடுற உரிமை கிடையாது. எம்எல்ஏ, எம்பி தேர்தல்ல நிக்க முடியாது. ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி பெரிய அரசியல் சாசன பதவிகள்ல இருக்க முடியாது. சரி சரி. பாகிஸ்தான், பங்களாதேஷ் குடிமக்களா இருந்தவங்களுக்கு இது பொருந்தாது. அதனால ஓசிஐனா யாருக்கு கிடைக்கும், என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்னென்ன உரிமைகள் இல்ல அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ யூபிஐயை ஏத்துக்கிட்ட முதல் கரீபிய நாடுங்கிறதும் ஒரு கூடுதல் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட். ஓகே, ஓசிஐ பத்தி ஒரு தெளிவு கிடைச்சது. இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்த முக்கிய நிகழ்வுகளுக்கு வருவோம். உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி கொடுக்கறதுக்கு சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி மாதிரி தெரியுதே. கண்டிப்பா இது சமூக நீதியா வலுப்படுத்துற ஒரு முக்கியமான ஸ்டெப். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, அப்புறம் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் 1998, இது ரெண்டுலயும் திருத்தம் பண்ணி கிராம பஞ்சாயத்தில் இருந்து மாநகராட்சி வரைக்கும் எல்லா இடத்துலயும் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினரா நியமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, நேரடியா தேர்தல்ல ஜெயிக்கலனாலும் உள்ளாட்சி நிர்வாகத்துல மாற்றுத்திறனாளிகளோட குரல் கேட்கும், அவங்களோட தேவைகள் என்னன்னு நேரடியா சொல்ல முடியும். சுமார் 12,000 பேருக்கு மேல இதுல வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு இன்க்ளூசிவ் growthக்கு நல்ல உதாரணம். உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்து உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டம் பத்தி சொல்லிருக்காங்க. அரசு சேவைகளை மக்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போற முகாம்கள் சிதம்பரத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு செய்தி. ஆமா, இதுக்கு முன்னாடி மக்களுடன் முதல்வர்னு ஒரு திட்டம் இருந்துச்சு இல்லையா? அதோட தொடர்ச்சியா இல்லைன்னா விரிவாக்கமா இதை பார்க்கலாம். முக்கிய நோக்கம் கவர்மெண்ட் சர்வீசஸை மக்களுக்கு ஈஸியா அவங்க இடத்துக்கே போய் கொடுக்கறது. சரி. சிதம்பரத்துல ஜூலை 15ஆம் தேதி இது ஆரம்பிச்சாங்க. நகர பகுதிகளில் 13 டிபார்ட்மெண்ட்டோட 43 சேவைகளும், கிராம பகுதிகளில் 15 டிபார்ட்மெண்ட்டோட 46 சேவைகளும் இந்த கேம்ப் மூலமா கொடுக்கறாங்க. வாங்குற மனு மேல 45 நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. 45 நாளா? இதுக்காகவே பிரத்யேகமா முழுக்க முழுக்க தமிழ்லயே ஒரு வெப்சைட் அங்களுடன் stalin.tn.gov.in கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இது நிர்வாக சீர்திருத்தம், மக்கள் நலன் சார்ந்த ஒரு முக்கியமான திட்டம். இதோட நோக்கம் என்னென்ன சர்வீஸ், டைம் லிமிட், வெப்சைட், எங்க ஆரம்பிச்சாங்க, சிதம்பரம், இதெல்லாம் எக்ஸாம்க்கு முக்கியம்.
அடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி. செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. இது எப்படி நடந்தது? ஆமா, இது தமிழ்நாட்டுக்கே பெரிய பெருமை. செஞ்சிக்கோட்டை மட்டும் தனியா இல்ல, மகாராஷ்டிராவில் இருக்க 11 கோட்டைகளோட சேர்த்து மராத்திய ராணுவ நிலப்பரப்புகள், மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஓ, மராத்திய ராணுவ நிலப்பரப்புகள் தொகுப்புலையா? ஆமா, அந்த தொகுப்புல மகாராஷ்டிராவுக்கு வெளியே இருக்கிற ஒரே கோட்டை நம்ம செஞ்சிதான். கிழக்கின் ட்ராய்னு இதுக்கு ஒரு பேருண்டு. அவ்வளவு வலுவார கோட்டை. கிழக்கின் ட்ராய். ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரின்னு 3 பெரிய குன்றுகள் மேல இந்த கோட்டை இருக்கு. இதோட வரலாறு ரொம்ப பெருசு. கோனார் வம்சம், நாயக்கர்கள், மராத்தியர்கள், குறிப்பா சிவாஜி காலத்துல முக்கியமா இருந்துச்சு. முகலாயர்கள், நவாப்கள், பிரெஞ்சு, ஆங்கிலேயர்னு நிறைய பேர் ஆண்டிருக்கிறாங்க. அங்க கல்யாண மஹால், தானிய கிடங்கு, வெங்கடரமண கோவில், மசூதின்னு நிறைய கட்டிடங்கள் இருக்கு. இது இந்தியாவோட 44வது உலக பாரம்பரிய தளம். இதோட வரலாறு, கட்டிடக்கலை, சிறப்பு பேரு, எந்த கேட்டகரியில யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சது, மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டோட பெருமைய உலக அளவுல கொண்டு போயிருக்கு செஞ்சி. அடுத்ததா ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு செய்தி. நான் முதல்வன் திட்டம் மூலமா ட்ரெய்னிங் எடுத்த 200 பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் தூத்துக்குடியில வர்ற வின்ஃபாஸ்ட் கம்பெனில வேலைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் இது நம்ம தமிழக அரசு மார்ச் 2022ல ஆரம்பிச்சது. முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்புக்கேத்த மாதிரி அவங்களோட திறமைகளை, ஸ்கில்ஸை வளர்த்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணி வேலை வாய்ப்பு வாங்கி தர்றது தான் இதோட நோக்கம். சரி, இது உயர்கல்வித்துறைக்கு கீழே வருது. தூத்துக்குடியில வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த எலக்ட்ரிக் வண்டி தயாரிக்கிற வின்ஃபாஸ் கம்பெனி வருது இல்லையா, அங்க இந்த திட்டம் வழியா படிச்ச பாலிடெக்னிக் பசங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறது இந்த திட்டம் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு, இண்டஸ்ட்ரிக்கும் படிப்புக்கும் பாலமா இருக்குன்னு காட்டுது. ஆமா, அது நல்ல விஷயம். இந்த திட்டத்தோட பேரு, நோக்கம், ஆரம்பிச்ச வருஷம், எந்த டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் முக்கியம். தமிழ்நாட்டு நிகழ்வுகளை பார்த்தாச்சு. இனி நேஷனல் லெவல்ல ஒரு முக்கியமான திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் பத்தி கையேட்டுல சொல்லியிருக்காங்க. ஜல் ஜீவன் திட்டம் இந்திய அரசாங்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிளாக்ஷிப் திட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, 2024க்குள்ள இது ஆரம்ப இலக்கு. இப்போதைய நிலவரத்தை அப்பப்போ செக் பண்ணிக்கணும். எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் வேலை செய்யற வீக்கு குழாய் இணைப்பு, ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் FHTC மூலமா போதுமான அளவுல நல்ல தரமான குடித்தண்ணில கொடுக்கறது. எல்லா கிராமத்து வீடுகளுக்கும் குழாய் தண்ணியா? ஆமா, இது மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது. கிராமப்புற மக்களோட சுகாதாரம், வாழ்க்கை தரம் இதெல்லாம் முன்னேற்றுறதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. இதோட நோக்கம், டார்கெட், சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். கடைசியா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பகுதிக்கு வருவோம். ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 சர்வே பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. 10 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை இருக்க நகரங்கள்ல சென்னை 38வது இடம் பிடிச்சிருக்கு. ஸ்வச் சர்வேக்ஷன் இது நகரங்களோட தூய்மைய வருஷம் கணக்கெடுக்கிற ஒரு சர்வே. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம், மோஹுவா, தூய்மை இந்தியா இயக்கம், நகர்ப்புறம், ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் திட்டத்துக்கு கீழே இதை நடத்துறாங்க. சரி, குப்பையை எப்படி சேகரிக்கிறாங்க, தரம் பிரிக்கிறாங்களா, திடக்கழிவு மேலாண்மை எப்படி இருக்கு, பப்ளிக் டாய்லெட் வசதி, மக்களோட ஃபீட்பேக்னு பல விஷயங்களை வச்சு இந்த ரேங்க் கொடுக்கறாங்க. 10 லட்சத்துக்கு மேல பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிஸ்ல சென்னை 38வது இடம். இந்தூர் தொடர்ந்து முதலிடத்துல இருக்கு. ஓ, இந்தூர் நம்பர் 1. நம்ம மற்ற நகரங்கள்? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கோவை 28வது இடத்துல இருக்கு, மதுரை 40, திருச்சி 49. இந்த இண்டெக்ஸை யார் வெளியிடுறா, எந்த திட்டத்துக்கு கீழே வருது, முக்கியமான நகரங்களோட ரேங்க், குறிப்பா நம்ம தமிழ்நாடு நகரங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நேஷனல் ஸ்கீம் இண்டெக்ஸ்னு பல முக்கியமான தகவல்களை பார்த்தோம். நீங்க TNPSC மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா, நேரத்தை மிச்சப்படுத்த உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. நடப்பு நிகழ்வுகளை படிக்கிறதுங்கிறது வெறும் நியூஸை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல பாருங்க. அதோட பின்னணி என்ன, முக்கியத்துவம் என்ன, அரசமைப்பு சட்டத்தோட எப்படி இது இணையுது, அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளுக்கு என்ன காரணம்னு பல கோணத்துல புரிஞ்சுக்கணும். அப்பதான் தேர்வுலையும் சரி, பொது அறிவை வளர்த்துக்கிறதுலயும் சரி ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். இன்னைக்கு நடக்கிறது தான் நாளைக்கு கேள்வியா வரும், நாளைக்கு வரதாராவும் மாறும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த கையேட்டுல நாம இன்னைக்கு பேசினதை தாண்டி இன்னும் நிறைய விவரங்கள் இருக்கு. டைம் கிடைக்கும்போது முழுசா படிச்சு பாருங்க. சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின ஹைட்ரஜன் ரயில், பயோ EMU மாதிரி டெக்னாலஜி
உங்களுடன் ஸ்டாலின், உள்ளாட்சியில மாற்றுத்திறனாளி பிரதிநிதித்துவம் மாதிரி சமூக நிர்வாக மாற்றங்கள் இதெல்லாம் அடுத்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டோட வளர்ச்சியில நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரி பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விரிவான அலசல்ல சந்திக்கலாம். நன்றி.